ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வசதியை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக மொபைல் நம்பரை எப்படி மாற்றுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpds.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ரேஷன் சம்மந்தப்பட்ட பல்வேறு சேவைகளை பண்ணிக்கலாங்க. புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சா அப்படின்னா அதை நீங்கள் டூப்ளிகேட் காப்பி வாங்கிக்கலாம். அதேமாரி உறுப்பினர் பெயரை சேர்க்கறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ணுறது, உறுப்பினர் பெயர் நீக்கம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா சேவைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு மொபைல் நம்பர் மாற்றுவதற்கான ஒரு சேவையை கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், உறுப்பினரை சேர்க்க, முகவரி மாற்றம், ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணியே ஆகணுங்க. ஸோ பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் மொபைல் நம்பரை மாற்ற முடியும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் கொடுத்த, அதாவது உங்கள் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்குங்க. உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என் விவரம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் எதில் கிளிக் பண்ணலாம் அப்படின்னா, அட்டை பிடர்வுகள்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் புதிய கோரிக்கைன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான சேவையை தேர்வு செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், மொபைல் எண் மாற்றம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான மொபைல் நம்பரை மாற்றிக்கலாங்க. அதாவது மொபைல் நம்பரை மாற்ற முடியும். பழைய மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா தான் உங்களால் இப்போ புதிய மொபைல் நம்பரை மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சேவையை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் பயனாளிகளின் தற்போதைய மொபைல் நம்பர் இருக்கோ பாருங்கள், இதில் போயிட்டு உங்ககிட்ட தற்போது என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க மொபைல் எண்ணை சரிபார்க்கோன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தற்போதைய மொபைல் எண்ணில் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக என்ன மொபைல் ரெஜிஸ்டர் இருக்கோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புதிய மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு உங்களுக்கான புதிய மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ பயனாளிகளின் தற்போதைய மொபைல் நம்பரில் கரண்ட்டாக ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர், புதிய மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த புதிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்குங்க. அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து தான் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால் புதிய மொபைல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த புதிய மொபைல் நம்பருக்கான ஓடிபியை இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமர்ப்பிக்கவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட் பண்ணவும் அப்படின்ற மாரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கரண்ட்டாக இருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. எந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் லைன் துண்டிக்கப்பட்டிருக்கு, அதாவது உங்கள் தொலைபேசி எண் குடும்ப அட்டை எண்ணிலேருந்து துண்டிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். அதேமாதிரி நீங்கள் புதுசாக நியூவாக ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பாருங்கள், அந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் தொலைபேசி எண் குடும்ப அட்டையிலேருந்து வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதா அப்படின்னு இந்த மாதிரி ஷோ ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க இன்ஸ்டண்ட்டாக மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் கவலைப்பட வேண்டாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பழைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ பழைய மொபைல் நம்பர் இல்லை, எப்படி மாற்றணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் தாலுக் ஆஃபீஸ் இருக்க பாருங்கள், டிஎஸ்ஓ ஆஃபீஸ், தாலுக் சப்ளை ஆஃபீஸ், அங்கே போய்ட்டு தான் மாற்றுற மாரி இருக்கும். பழைய மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அந்த மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்னே சொல்லாங்க.
ஏன்னா பழைய மொபைல் நம்பர் இருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி ஒரு புதிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மாற்றம் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு சேவையை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணி அதை வச்சு வேறு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். பட் கரண்ட்டாக ரேஷன் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பரே இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு தாங்க உங்களுக்கான மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.